Gospel according to St. Luke, chapter 12, verses 13 to 21. At that time, someone in the crowd said to Jesus, "Teacher, tell my brother to divide the inheritance with me." But he said to him, "Man, who made me a judge or arbitrator over you?" And he said to them, "Take care and be on your guard against all covetousness, for one's life does not consist in the abundance of one's possessions." And he told them a parable, saying, "The land of a rich man produced plentifully, and he thought to himself, 'What shall I do? For I have nowhere to store my crops.' And he said, 'I will do this. I will tear down my barns and build larger ones, and there I will store all my grain and my goods. And I will say to my soul, So, you have ample goods laid up for many years. Relax, eat, drink, be merry.' But God said to him, 'Fool, this night your soul is required of you, and the things you have prepared, whose will be? So is the one who lays up treasure for himself and is not rich towards God.'" This is the word of our Lord Jesus Christ. Praise be to God. Reflection: Guarding against greed. Jesus warns against the dangers of greed, as the rich fool's focus is solely on accumulating earthly wealth. This challenges us to examine our own attitudes toward material possessions and wealth. As disciples, we are called to guard against the allure of greed and to prioritize values that align with God's kingdom, investing in eternal treasures. The parable underscores the fleeting nature of earthly wealth and the importance of investing in treasures that endure. Jesus encourages us to store up treasures in heaven, emphasizing the eternal significance of our choices. Our actions, motivated by love, generosity, and service, become investments in the kingdom of God that yield lasting rewards. Prayer. Lord, let me not be consumed by earthly possessions, but invest in the treasures of eternal value. இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையில் ஒரே சந்தோஷம் மற்றும் வெற்றியும் புதிய ஆரம்பங்களை தரும். உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து கொண்டாடும் சிறந்த தருணங்களை அனுபவிக்கவும் இனிமையான தீபாவளி வார்த்தைகள். என்ன தம்பி, சந்தூர்ல ஏதாவது சிக்னல் போட்டுக்கிறாங்களா? வரிசையா நின்னுக்கிறீங்க? யோ சிக்னல்லாம் இல்லையா? அப்புறம்ப்பா ஏரியாவில் ஏதாவது புதுசா பொண்ணு வந்துக்குதா? யோ கம்முனரியா, ஒரு பையன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பட்டாசு கொளுத்திட்டு போனா, இன்னும் வேடிக்கையில புகை மட்டும் வந்து நிக்குது. அதான் ஏன் நின்னுக்கிறேன். தம்பி கொஞ்சமா லாஜிக்கா யோசிப்பா. புகையும் வருது ஆளையும் காரணம் என்ன அர்த்தம்? ஊதுவத்தி எங்க வச்சுட்டு பட்டாசு அவன் எடுத்துட்டு போயிட்டான் போல. பைத்தக்காரன் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறானோ? என்னயா சொல்ற? ஊதுவத்திக்காக அவ்வளவு நேரம் நின்னுக்கிறேன். சி ஐயே சரி.
இதுக்கெல்லாம் நாங்க பயப்படவே மாட்டோம். இதுக்கெல்லாம் நாங்க அண்ணா அந்த ட்ரெஸ்ஸர் இதையும் என் கல்ல போட்டது சாச்சி அவங்கள பாருங்க. ஆமா அவங்கள பாத்து எடுங்க. மச்சான் அந்த லுங்கி நல்லா இருக்கு அவருக்கு. அவருக்கு பாத்து எடுங்க. ஒரு சைஸ்ல தான் இருப்பாரு. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க வச்சு பாத்துக்கிறேன். என்னங்கடா அது ஒரே நாள்ல இவ்வளவு கூட்டம் இங்க நில்லுங்க அவங்க. இங்க நில்லுங்க. நான் சிக்கறாய் கொன்றாய். ஐயோ ஏங்க இப்படி நிக்கிறீங்க? இடிக்காம போங்கடா. சார் ஒரு ஓரமா நிக்கலாம் இல்ல. அம்மா ஐயோ ஏய் யா பேட்டா அது நான் போட்டுல பேட்டா முடியா முடியாது. बन के तितली दिल उड़ा 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 है कहीं दूर चल के खुशबू से जुड़ा 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 है कहीं दूर हाथ से ये कैसे अनसुने से जैसे चूमे अंधेरों को कोई नूर பட்டாச சுட்டு சுட்டு போடட்டுமா மத்தாப்பு சேல கட்டி ஆடட்டுமா சித்தாட சுட்டு தானம்மா பட்டாச சுட்டு சுட்டு போடட்டுமா மத்தாப்பு திவாலி, தீபாவளி, தீபாவளி, தீ ஆவலி. பொதுவா இந்த தீபாவளி நரகாசுரனுக்காகவா, ராமனுக்காகவா, இல்ல ராவணனுக்காகவான்ட்டுன்னு பல சர்ச்சைகள் இருக்கிற பட்சத்துல நம்ம தமிழர்கள் இந்த தீயாவளியை எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு இந்த தமிழின் குரல் பகுதி 1 மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. தீ அப்படின்னா நெருப்பு, ஆவலி அப்படின்னா வரிசை. வரிசைப்படுத்தி ஆன்மாக்களை தீ மூட்டி நம்ம முன்னோர்களை வழிபடுற அதனாலதான் தீயாவளியை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம பருவநிலை மாற்றம், ஐப்பசி, கார்த்திகை, அடமழை அப்படின்னு சொல்லுவாங்க.